போக்குவரத்து துறையின் சாலை போக்குவரத்து நிறுவனம் ஒப்பந்த புள்ளியை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை, மதுரை, கோவையில் புதிய பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிருந்திருக்கிறார். விக்னேஷ், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் 500 புதிய மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை போக்குவரத்து துறையினுடைய கிளை நிறுவனமான சாலை போக்குவரத்து நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 500 பேருந்துகளை வாங்கி இயக்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை மாநகர் முழுவதும் தாழ்தள பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதே நடைமுறையை பின்பற்றி தாழ்தள அமைப்பில் இருக்கக்கூடிய மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு திட்டமிட்டு அதற்கான ஒப்பந்தமும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சென்னை, மதுரை, கோவை ஆகிய 3 மாநகரங்களில் இந்த 500 பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய போக்குவரத்துறை பின்னாளில் அதன் தொடர்ச்சியாக அந்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சிகளுக்கும் இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மொத்தமான பேருந்துகளில் 50% அதிகமான பேருந்துகள் அதனுடைய கால அவகாசத்தை நிறைவு செய்து காலாவதியான நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய அடிச்சட்டங்களை மற்றும் அந்த பேருந்துகளை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தொழிற்சங்கம் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆங்காங்கே பழுதாகி கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளும் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதனுடைய பாகங்கள் கலந்து விழுவதும் என பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கிலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான இந்த போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தரும் நோக்கிலும் இந்த 500 மின்சார பேருந்துகள் முதற்கட்டமாக கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசினுடைய போக்குவரத்துறை உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.